மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜீனி மேக் எ விஷ் எபிசோட் 9 பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது ஹீரோ வந்து ஒரு வேளை வேலைக்கு போயிருந்திருப்பான். ஸோ அவனோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்திருக்கும். ஸோ இத பார்த்து பயங்கரமா ஹாப்பியா இருந்திருப்பான். ஆக்சுவலா எல்லாத்துக்குமே இந்த ஃபர்ஸ்ட் சேலரி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி ₹100 பர் டேக்கு. உங்களோடது எவ்வளோன்னு சொல்லி மறக்காம எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படித்தான் ஹீரோ வந்து தன்னோட சேலரிய வாங்கி பயங்கரமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கட் பண்ணா அந்த 5 பேத்துல ஒரு ஆளா இருப்பாங்கல்ல, அதாவது அந்த ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பானே, ஸோ அவன காட்டுறாங்க. ஸோ இப்ப அவன் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது, குறுக்க வந்து ஒரு மான்குட்டி ஒண்ணு வந்துருது. ஸோ அத வந்து அவன் ஆக்சிடென்ட் பண்ணிர்றான். ஸோ கீழ இறங்கி வந்து பார்த்தா, அந்த மான் வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்குமா. ஸோ என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கம்முனு ஆக்சுவலி எல்லாரும் காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. இவன் மட்டும் கொன்றலாம்ன்னு சொல்லி டிக்கி ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு சுத்தியல் எடுக்கலான்னு போவானா, அப்ப கரெக்ட்டா நம்மளோட ஹீரோ அதாவது அவனோட விளக்கு வந்திருக்கும். ஸோ இது என்ன கருமம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அத தூக்கி வீசுவானா, கரெக்ட்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து வந்துருவான். ஸோ வந்துட்டு இந்த மாரி நான் வந்து ஒரு ஜீனி, அதாவது நான் ஒரு பூதம். உனக்கு என்ன வேணும்னா கேளு. அத நான் உன்னோட ஃபர்ஸ்ட் 3 விஷயம் நிறைவேத்துறேன். 1 உயிர் இறந்தவங்கள நான் திருப்பி கொண்டு வர முடியாது. இன்னொன்னு ஃபியூச்சருக்கு என்னால கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, இவன் ஒரு மாரி நக்கலா வந்துட்டு, "பூதமா நீயா? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சரி என்னோட முதல் விஷயம் வேணா, இந்த மான வந்து உயிரோட பொழைக்க முடியுமா உன்னால?" அப்படிங்கிற மாரி சொல்லிடுவான். ஆக்சுவலா வந்து ஒரு மாரி விளையாட்டா தான் சொல்லிருவான். ஹீரோ, "ஓகே உன்னோட முதல் விஷ் நிறைவேற்றப்படுகிறது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த மான் வந்து ஆக்சுவலி செத்து போயிருக்காது. உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கும். ஸோ ஹீரோ வந்து அந்த மான வந்து உயிர் கொண்டு வந்திருப்பான். ஸோ இத பார்த்து அவனுக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருக்கும். அடடடா! இவன் இன்னும் உண்மையத்தான் சொல்றானா? ஒருவேளை இவன் இது பேயா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "இங்க பாரு மரியாதையா இங்கேருந்து ஓடிடு" அப்படி சொல்லிட்டு, இவன் அவன் கையில இருக்கிற கோடாரி அந்த கம்பியாட்டம் இருக்குல்ல, அந்த கம்பியெல்லாம் வச்சு அடிக்கிற மாரி போயிருவான். ஆக்சுவலி நைட் டைம் காட்டி பயந்து, "இது ஒரு பேய் போல" அப்படி சொல்லிட்டு அடிக்கிற மாரி போக, நம்ம ஹீரோ அங்கேயும் இங்கேயும் மறைஞ்சு மறைஞ்சு விளையாண்டுட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம், "இங்க பாரு இது உன்னோட முதல் விஷயம் நீ நிறைவேத்திட்ட. இன்னும் 2 பேலன்ஸ் இருக்கு. ஸோ நீ எப்போ உனக்கு அது தேவைப்படுதோ அப்ப நீ அத கேட்டுக்கலாம்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு, "சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து மறைஞ்சு போயிருவான். இவனுக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஸே இருக்கும். அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு பார்க் மாரி இருக்கு. அங்க ஒரு பிளேஸ்ல உட்காந்துட்டு யார்கிட்டயோ இந்த மாரி மரியாதையா எனக்கு பதில் சொல்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் வந்து சுத்தமா பதில் சொல்ற மாரி தெரியல. ஆக்சுவலி அந்த ஒரு டெடி பேர் மாரி பொம்மை போட்டு உள்ள பேசி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்ல அவன், மரியாதையா இப்ப பதில் சொல்ல முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற மாரி ஹீரோ ரொம்ப டெரரா கேட்க, உள்ள இருந்துட்டு ஆக்சுவலி அந்த வேற யாரும் கிடையாது. நம்ம லட்டு இருக்கான்ல அவன் தான். "முதலாளி இருங்க முதலாளி. வொர்க் பிஸில இருக்கேன். நீங்க வேற ஏன் டார்ச்சர் பண்றீங்க? இருங்க இருங்க" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஆக்சுவலி ஹீரோ என்ன சொல்லியிருந்திருப்பான்னா, ஹீரோ கூட ஒருத்தன் வந்து பார்த்துட்டு போனான்ல, அவன் யாருன்னு விசாரிக்க சொல்லியிருந்திருப்பான். ஸோ லட்டு விசாரிச்சுட்டு, இந்த மாரி அவங்க வந்து காலேஜ் மேட்டு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் பேலின்ல வந்து ஒண்ணா இருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொன்னேன். ஹீரோக்கு இந்த கருமம் வேறயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அப்படியே பாஸ்ட்க்கு போய் வேணுக்குன்னே அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன புடிச்சு கீழ தள்ளி விட்டுருவான். இந்த ஃப்ரெண்டோட பேர வந்து நம்ம ஜான்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜான புடிச்சு அவன் கீழ தள்ளி விட்டுருவான். ஸோ சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் "என்னடா ஆச்சு? எப்புட்றா கீழ விழுந்த?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் ஆக்சுவலி இவனோட ஜான் கணக்கு நம்ம ஹீரோ தெரிஞ்சிருப்பான். அதாவது பாஸ்ட்ல. இந்த மாரி "ஒண்ணும் ஆகலடா, ஒண்ணும் ஆகாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அந்த மாரி போய் பாஸ்ட்டயே கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டு வந்திருப்பான். ஸோ கட் பண்ணா அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. அதாவது ஜான் வீட்ல. ஜான் என்ன பண்ணுவான், ஹீரோ நீ என்னென்ன பண்ற அப்படிங்கிற எல்லா ஷெட்யூலையுமே இவன் ஒரு மாரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அது என்னன்னு தெரியல. போக போக பார்க்கலாம். அதாவது இந்த ஜானோட பையன் தான் அந்த ஜாக்ன்னு ஒரு குட்டி பையன் கழுத்துல டாலர் போட்டிருப்பான்னு சொன்னேன்ல, இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காங்கன்னு. ஸோ இதுதான் இவங்க ஜான் ஃபேமிலி. ஸோ இப்படி வந்துட்டு இருக்க, இந்த ஊர் பிரசிடென்ட் இருக்கார்ல, அவரு வந்து இந்த ஊருக்கு புதுசா யார் வந்தாலுமே அவங்கள வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மாரி குவாலிட்டி வச்சிருக்காரு. ஸோ ஜான போய் வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு போய் பேச, ஜான சுத்தமா மதிக்கிற மாரி தெரியல. என்ன வேணும் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் இங்க சுத்தி பார்த்தா ஆக்சுவலா அங்க நெறைய அடியாளுங்க அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. இவன் ஜான் வந்துட்டு, "இல்ல நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஸோ அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் குடுங்க. நாங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் தான் ஊர் பிரசிடென்ட்" அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு அடியாள் கிட்ட இந்த மாரி நம்பர் கலெக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். இவரு ஊர் பிரசிடென்ட்க்கு என்ன ஆளு இவன் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம ஹீரோயினையும் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோயினி வந்து அங்க அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா தெருவுலயுமே சிசிடி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறா. ஸோ இத பார்க்குற ஹீரோ அவனோட பறக்கும் கமலத்துல ஏறி வந்து உட்காந்துட்டு, "அம்மா இது என்ன? இது எதுக்கு தேவையில்லாம எல்லா இடத்துலயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோ வந்துட்டு, "இது பேரு கேமரா. இதுல எல்லாமே பதிவாகும்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ! அப்படியா? இவ்ளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சா? நான்லாம் இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவானா ஹீரோ. "நீ இருந்த காலத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. சரி மரியாதையா இப்ப இங்கேருந்து நீ கிளம்பு. இல்லன்னா உன் மண்டைய உடைச்சுருவேன். நீ ஏன் வேலைய தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஓ! அப்படிலாம் நான் ஒண்ணும் பண்ணல. நான் சும்மா வேடிக்கை தான் பார்க்குறேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, "இப்ப போறியா? இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "சரி, சரி கோவப்படாத. நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பறக்கும் கவனத்துல அங்கேருந்து பறந்து சொய்யின்னு போயிர்றான். ஹீரோயினே அங்க இருக்க கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, "சரி போலாம்" அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்க, ஐ மீன் நான் எப்பயும் வர தெருவுல தான். ஸோ வந்துட்டே இருப்பாளா, ஸோ வந்துட்டே இருக்கும்போது எப்பயுமே அந்த தெருவுல இருக்கிற நாய் எல்லாமே ஹீரோயின பார்த்து ஒரு மாரி கொலைக்க ஆரம்பிச்சுரும். ஆனா இந்த தடவ எல்லா
நாயுமே ஹீரோயின பார்த்து ஒரு மாரி சைலன்ட்டா இருக்கு. அவள பார்த்துட்டு அது பாட்டுக்கு கம்முனு போயிருதுங்க. ஹீரோயினிக்கு என்னடா இது நம்ம நாய் இந்த நாய்கள்லாம் நம்மள பார்த்து ஒரு மாரி ஒலக்குமே, இப்ப என்ன சைலன்ட்டா போகுது? அப்படிங்கிற மாரி கன்ஃப்யூஸ் ஆயிருக்கும். ஆக்சுவலி அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து அந்த டாக் ஒரு மனுஷனுக்கு வரம் குடுத்துருப்பானே, அப்ப சொல்லியிருந்திருப்பான். இந்த மாரி ஸ்ட்ரீட்ல இருக்கிற எந்த டாகும் ஹீரோயின டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் வரமே குடுத்திருப்பான். அதனால தான் ஹீரோயினி இப்பயுமே அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்போது, அங்க இருக்க எந்த நாயுமே அவள பார்த்து சுத்தமாவே ஒலச்சிருந்திருக்காது. ஸோ இதுக்கான காரணம் நம்ம ஹீரோ தான். ஸோ இப்படி அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம பாட்டிமா வீட்ல அங்க இருக்க தோட்டத்துல இருக்கிற எல்லாத்தையுமே தோண்டி, தோண்டி எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி போய் "பாட்டிமா என்ன தொலைவிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, பாட்டிமா சொல்றாங்க, "இல்ல, இல்ல உங்க அம்மா குடுத்த காசெல்லாம் நான் இங்க தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சேன். அதான் தொலைவிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு, "அதையெல்லாம் நான் எப்பயோ எடுத்துட்டேன் பாட்டிமா. நீங்க எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். ஸோ ஆக்சுவலி ஹீரோயினே சின்ன வயசுலயே அந்த காசு எல்லாமே எடுத்திருப்பா. "என்னடி பண்ண? எவ்வளோ காசு இருந்துச்சு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, ஹீரோயினி சொல்லியிருப்பா, "அதாவது அதெல்லாமே எடுத்து நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலருந்து நமக்கு நெறைய காசு வந்துட்டு இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இத கேட்ட பாட்டிமாக்கு இப்பதான் ஓகே, ஓகே. எதுவும் வேஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோனி எப்படி இவ்வளோ பணக்காரி ஆனா கேட்டதுக்கு இது ஒரு ரீசன். சின்ன வயசுலயே அந்த காசு எல்லாத்தையுமே ஷேர் மார்க்கெட்டிங், இன்வெஸ்ட்மென்ட் இந்த மாரி நெறைய விதத்துல உள்ள போட்டு, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் அதுலருந்து நெறைய காசு ஹீரோனிக்கு வந்துட்டுருக்கு. ஸோ கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. அதாவது இன்னைக்கு ஷெட்யூல் படி நம்ம ஹீரோயினி வந்து சாய போய் மீட் பண்ணி சாப்பிடணும். ஸோ இவ போய் உட்கார்ந்தவன் அந்த கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கால்ல, அதுல பாட்டிமா எங்கேயும் தப்பிச்சு போக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, சாய்க்கு ஒரு மாரி காண்டாயிருது. "ஏன்டி வந்ததுலேருந்து நீ அந்த லேப்டாப்பே தான் பார்த்துட்டு இருக்க. அப்ப எதுக்குடி என் கூட வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுருக்க? போய் தனியாவே சாப்பிட வேண்டியது தானே! உனக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நான் தான். ஆனா நீ என்னைய மதிக்க மாட்டேங்கிற." அப்படிங்கிற மாரி சாய் பிடிச்சு பயங்கரமா ஹீரோயின திட்டிட்டு இருக்க, ஹீரோயினி "நீ என்னமோ திட்டிக்கோ, என் காதுல ஒண்ணுமே விழுகாது." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி அவளோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கா. ஸோ கரெக்ட்டா அப்ப பாட்டிமாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க ஹீரோயினிய பார்த்துர்றாங்க. ஸோ வந்துட்டு, "இந்த மாரி உங்க பாட்டிமாவ தனியா ஹவாய் அனுப்பி வச்சிருக்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஸோ 2 டிக்கெட் போட்டீயல்ல, அந்த 2 டிக்கெட்ல 1 டிக்கெட் உங்க பாட்டிமா கொண்டு போயிட்டாங்க. ஸோ இன்னொரு டிக்கெட் சும்மா தான இருக்குது. அத கம்முனு நீ எனக்கு குடுத்திருந்தா, நானும் உங்க பாட்டிமா கூட சேர்ந்து ஹவாயாவது போய் சுத்தி பார்த்துருப்பேன்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஆக்சுவலி இப்பயும் கூட அந்த பாட்டிமா வந்து தான் சுயநலத்துக்காக நானுமாவது போய் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கிற ஹீரோயினிக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அவ பாட்டுக்கு சைலன்ட்டா இருந்திருப்பா. ஸோ கட் பண்ணா அப்படியே நம்ம பாட்டிமாவ காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஸ்வீட் கடைக்கு வெளிய நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ஒரு டூ வீலர் வந்து இடிக்கிற மாரி வருமா, டக்குனு அவங்கள யாரோ புடிச்சு இழுக்கிற மாரி இருக்கு. ஆக்சுவலி அது வேற யாரும் இல்ல. சாய் தான் புடிச்சு இழுத்துருப்பா. ஸோ பாட்டிமாக்கு தான் சாய் நல்லா தெரியும்ல. "ஐயோ! சாயி ரொம்ப தேங்க் யூ. ஒரே செகண்ட்ல நீ உயிரையே காப்பாத்திட்ட. ஆமா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்டுட்டு இருக்க. சாய் என்னடா இப்படி பேசுறாங்கன்னு சாய் பார்க்குறா. ஸோ அப்பதான் பாட்டிமாக்கு ரியலைஸ் ஆகுது. அதாவது நம்ம வந்து இப்ப யங் ஏஜ் அதாவது ரொம்ப சின்ன பிள்ளையா மாறி இருக்கோம்ல. இப்பதான் பாட்டிமாக்கு ரியலைஸ் ஆகி, "அச்சச்சோ! சாரிங்க, சாரிங்க. எனக்கு தெரியும். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. அதுவும் உங்களோட பேர் சாய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க தான் இப்போ ஒரு டென்டிஸ்ட். அதுவும் ஒரு பெரிய கிளினிக் வேற வச்சிருக்கீங்கல்ல. உங்கள தெரியாம யாராவது இருப்பாங்களா? நீங்க எவ்வளோ ஃபேமஸான பெர்சன்." அப்படிங்கிற மாரி இவ 4, 5 பிட்ட போட்டு எப்படி தப்பிச்சிடுறா. கட் பண்ணா அப்படியே அந்த பேங்க்ல காட்டுறாங்க. அதாவது ஹீரோயினி கூட ஒரு 5 பேர செலக்ட் பண்ணியிருந்திருப்பாள்ல. அது ஒரு பொண்ணு கூட பேங்க்ல ஒர்க் பண்ணுவாள்ல. ஸோ அந்த பொண்ண காட்டுறாங்க. மேனேஜர் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட, "ஆமா ஹீரோனியும் நீயும் ஒண்ணா தான் படிச்சீங்க. ஸோ நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, ஹீரோனி எப்படியாவது நம்ம கம்பெனில ஒரு லோன் வாங்க சொல்லிடு. ஏன்னா இந்த ஊர்லயே அவ ரொம்ப பெரிய பணக்காரி. அவ நம்ம கம்பெனில லோன் வாங்குனா நமக்கு கொஞ்சம் அது பெனிஃபிட் தானே." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. இப்ப மட்டும் இல்லாம சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோனி கூட ஒரு மாரி கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. "அவ நல்லா படிக்கிறா, நீ படிக்க மாட்டேங்கிற. அவ நல்லா பணக்காரி ஆயிட்டா, நீ இன்னும் ஆக மாட்டேங்கிற." ஸோ இப்ப வரைக்கும் கூட அந்த மேனேஜர் "அவ எப்படி இருக்கா? அவள பார்த்தாவது நீ கொஞ்சமாவது அவள நம்ம கம்பெனிக்கு லோன் அப்ளை பண்ண சொல்லு." அப்படிங்கிற மாரி மேனேஜர் முதற்கொண்டு சொல்லி, ஒரு மாரி அவள கூட கம்பேர் பண்ணி பேச பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி இந்த கம்பேரிசன்ங்கிறது ரொம்ப வொர்ஸ்ட்டான வேர்டு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ இப்படி பண்ணிட்டே இருக்க, இவளுக்கு வந்து ஹீரோயின் மேல ஒரு மாரி வெறுப்பே வந்துரும். உட்கார்ந்துலே அந்த பொண்ணு டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அவனோட விளக்க கொண்டு வந்து அதுல போட்டிருப்பான். ஸோ இந்த பொண்ணு எதிர்ச்சியா அத எடுத்து தேய்க்க, கரெக்ட்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆக்சுவலா அவனோட ஃபேஸா வந்திருக்க மாட்டான். ஒரு மாரி கோல்டன் கலர் ஷேட்ல வர மாரி வந்திருப்பான். ஸோ அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த மாரி விளக்க தேய்ச்சா ஜீனி வரும். நம்மளோட ஆசையெல்லாம் நிறைவேத்துங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு விதமான ஷாக்கா எதுவுமே பார்க்காம, "இந்த மாரி நீ வந்து இந்த ஆசையெல்லாம் நிறைவேத்திருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேத்துவேன். அதாவது இறந்து போனவங்கள திருப்பி கொண்டு வர முடியாது. என்னோட ஃபியூச்சருக்கு என்னால கூட்டிட்டு போக முடியாது. அது இல்லாம நீ என்ன கேட்டாலும் முதல்ல உன்னோட 3 ஆசையும் நான் நிறைவேத்துறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, அந்த பொண்ணு "இதான் என்னோட முதல் விஷ்." அப்படிங்கிற மாரி ஏதோ சொல்றா. ஆனா நமக்கு காட்டல. ஸோ கட் பண்ணா ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட, "இந்த மாரி அந்த பொண்ணு வந்து அவளோட ஆசைய சொல்லிட்டா." அப்படின்னு சொன்னதுக்கு, "ஓ! அப்படியா? ஓகே, ஓகே. சரி என்னன்னு சொல்லு. நான் அது என்னன்னு இந்த புக்ல எழுதுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு, "ஆக்சுவலி நான் அந்த ஆசைய சொல்றது பெருசு இல்ல. ஸோ இதனால நீ கொஞ்சம் காண்டாயிருவேன்னு நெனைக்கிறேன். ஸோ இத சொல்லாம இருக்கிறது உனக்கு நல்லது." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்ல, இத பார்க்குற ஹீரோயினி, "முதல்ல என்னன்னு சொல்லுடா. நான் அத அப்புறம் பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி ஒரு மாரி முறைக்க ஆரம்பிச்சுடுறா. ஸோ ஹீரோ வந்துட்டு, "சரி, சரி முறைக்காதடி. நான் சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க ஆக்சுவலி எழுதாக அந்த புக்ல வந்து அவங்க எழுதுறாங்க. அந்த பொண்ணு என்ன கேட்டிருப்பான்னா, ஹீரோயினிய ஒரு மாரி
புடிக்காதுல்ல. ஸோ ஹீரோயினோட அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லா காசுமே என் அக்கவுண்ட்க்கு வரணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்திருப்பா. ஸோ ஹீரோவும் ஒரு வேள அவ ஏதாவது கன்ஃப்யூஸ் பண்ணி கேட்கிறாளான்னு சொல்லிட்டு, அதாவது ஹீரோயினி அக்கவுண்ட்ல எவ்வளோ காசு இருக்கோ, அதே மாரி உனக்கு காசு வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல, இல்ல. அவ அக்கவுண்ட்ல இருக்கிற காசு அப்படியே என் அக்கவுண்ட்க்கு வரணும் அப்படிங்கிற மாரி இவ ரொம்ப கிளாரிஃபை தெளிவா ரொம்பவே கேட்டிருப்பா. ஸோ இத கேட்கிற ஹீரோயினிக்கு வந்துட்டு, இவ்ளோ கொடூரமானவளா அவ? ஆக்சுவலி அவளுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். அதுக்குன்னு என்னோட காசையெல்லாம் ஆட்டை போடுவான்னு என் கனவுல கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி, சரி ஒண்ணும் பண்ண முடியாது. நீயும் வேற வாக்கு குடுத்துட்டு வந்துட்ட. சரி என்னமோ ஆகுறது ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயினி ஒரு மாரி சொல்லிர்றா. இப்படி சொல்லிட்டு ஹீரோயினி என்ன நெனச்சாலும் தெரியல. கடகடன்னு எந்திரிச்சு வந்து ஹீரோ ஒரு மாரி சாஃப்ட்டா ஹக் பண்ண ஆரம்பிச்சுர்றா. ஹீரோக்கு என்னடி ஆச்சு? எதுக்கு இப்போ வந்து என்ன ஹக் பண்ற? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்க. இல்லடா ஒண்ணும் இல்ல. இப்போ நான் ஆக்சுவலி நான் உன்கிட்ட கட்ன ஃபர்ஸ்ட் பெட்ல நான் தோத்து போயிட்டேன். அதாவது அந்த சூப்பர் மார்க்கெட் பொண்ணும், பேங்க் பொண்ணும், அந்த டாகும் எல்லாருமே சுயநலவாதிகளா தான் கேட்டுருக்காங்க. ஸோ அதனால நான் என்னோட ஃபர்ஸ்ட் இதுல நான் தோத்து போயிட்டேன். ஸோ அதனால தான் உன்கிட்ட உன்ன ஹக் பண்ணி உன்கிட்ட சாரி சொல்றேன் அப்படிங்கிற மாரி ஹக் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோக்கு ஒரு மாரி பயங்கர ஹேப்பியா இருக்கும். நீ தானா இது அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இவன் ஒரு மாரி ஹக் பண்ணி இந்த மாரி இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. நீ ரொம்ப நல்லவன்டா. ஸோ கண்டிப்பா உன்ன நீ வந்து அழிஞ்சு போக்கூடாது. நீ ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருப்பாளா. ஸோ இப்படி இவங்ககிட்ட ஹக் பண்ணிட்டே இருக்க, அந்த ரூம்குள்ள இருக்கிற எல்லா அதாவது தூண்ல எல்லாத்துலயுமே ஒரு மாரி கிரேக்க மொழியில வார்த்தைகள் எல்லாமே ஜொலிக்க ஆரம்பிச்சுருது. ஸோ ஹீரோயின் இப்படி பேசிக்கிட்டே இருக்க, இவ உள்ள வரும்போதே அந்த ரூம்ல வந்து அந்த மண் கடிகாரம் வந்து மேலருந்து கீழ விழுந்துட்டு இருக்கும்ல. ஸோ அந்த மாரி ஒரு கடிகாரம் மேல தொங்கிட்டு இருக்கும். பட் ஆனா அதுல மண் வந்து மேலருந்து கீழ வந்திருக்காது. ஸோ ஏன் அது மாரி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோ சொல்லுவான், அதாவது இந்த கடிகாரத்துல இருக்கிற மண்ணு வந்து நீ இறந்து போகும்போது உன்னோட சாம்பல்லேருந்து நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறது. அதாவது 983 வருஷத்துக்கு முன்னாடியே உன்ன பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வச்சேன். உன் மேல இருக்கிற பாசத்தலாம் எடுத்துட்டு வந்து வைக்கல. உன் மேல கான்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ ஒரு மாரி சொல்ல, இத கேட்கிற ஹீரோயினிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அட போடா நாயே! அப்படிங்கிற மாரி புடிச்சு தள்ளி விட்டுருவாளா. ஸோ ஹீரோக்கு, "அடி ஏன்டி இப்ப என்ன ஹக் பண்ணிட்டு இருந்து தள்ளி விட்டுட்ட? இந்த புள்ளைங்களே இப்படிதான். இதுங்களெல்லாம் நம்பவே கூடாது." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பானா. ஆக்சுவலி அந்த மண்ணு ஏன் விலக மாட்டேங்குது அப்படிங்கிற ரீசன் என்னன்னு தெரியல. ஸோ ஹீரோனே அத பார்த்துட்டே இருந்தவ, சடனா போய் அந்த மண்ண டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் அந்த மண்ண டச் பண்ண, மண்ணுக்குள்ள இருந்து இன்னொரு கை வந்து ஹீரோனே டச் பண்ணுது. ஸோ இப்ப 2 ஃபிங்கரும் டச் ஆன உடனே, அந்த கால அப்படியே பின்னாடி சேர்த்து சுத்த ஆரம்பிச்சுருது. அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்ப பின்னாடி போயிருது. ஸோ அங்க போனா ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி ஹீரோயினுக்கு தெரியுது. ஸோ அங்க வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அதுல நெறைய ஃபைட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோனி இந்த விளக்குக்குள்ள உள்ள வந்து ஒரு மாரி அழகான கெட்டப்ல பயங்கரமா ஹீரோ கூட சிரிச்சுட்டு இருக்க மாரி ஒரு காட்சி ஒண்ணு வருது. ஸோ இத பார்த்துட்டு டக்குனு அப்படியே பிரசன்ட்க்கு ஹீரோயினி வந்துர்றா. ஸோ ஹீரோயினி வந்தோனே அந்த பாஸ்ட்ல அதாவது ஃபிளாஷ்பேக்ல என்ன பார்த்தனோ அது எல்லாமே அப்படியே சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுர்றா. "ஏய் இது மாரி தான்டா ஏதோ பிரச்சனையாச்சு. நெறைய பேருமே போர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இதே இடத்துல தான்டா இங்க தான் உட்காந்து ஒரு மாரி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்தேன். அதுவும் உன் கூட" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்க, ஹீரோ வந்துட்டு, "நீ இந்த இடத்துல அதாவது இந்த விளக்குக்குள்ள நீ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர. ஸோ வாய்ப்பே இல்ல. இன்னொன்னு என்ன சொன்ன, நீ சிரிச்சியா? உனக்கு சுட்டு போட்டாலும் சிரிப்புன்னா என்னன்னு தெரியாது. அதனால அது நீயா இருக்க வாய்ப்பில்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிர்றான். "டேய் நான் சொல்றது உண்மதான்டா. என்னோட காட்சி கனவுல வந்துச்சுடா" அப்படிங்கிற மாரி சொல்ல, "அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு இருக்க, ஹீரோ வந்துட்டு, "டேய் மரியாதையா என்கிட்ட பேசு. இல்லன்னா உன்ன கொன்னுடுவேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி மிரட்ட, "என்ன ஆனாலும் சரி, நீ பார்த்தது கண்டிப்பா அது ஏதோ ஃபேக்கா தான் இருக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினி அங்கருந்து கோவிச்சுட்டு போயிர்றா. அப்படியே நம்ம ஹீரோயினிய காட்டுறாங்க. ஸோ அவ எப்பயும் போல அவளோட கார் ஷெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஜான் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட கார கொண்டு வந்து விட்டுட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பான். ஸோ போகும்போது தான் பையன் கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கையுமே விட்டுட்டு போயிருந்திருப்பான். ஸோ ஜாக்க விட்டுட்டு போகும்போது ஜாக் ஒரு மாரி ஹீரோயினி ஒரு மாரி பார்த்துட்டே இருக்க, ஹீரோயினிக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆயிடுது. சும்மா சும்மா எதுக்குடா என்னையவே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, "இங்க பாரு அந்த ஷெல்ஃப்ல நெறைய புக்ஸ் இருக்கு. வேணா போய் எடுத்து படிப்போம்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்ல ஆன்டி பரவால்ல இருக்கட்டும். ஆக்சுவலி நான் நெறைய புக் படிச்சிருக்கேன். அதுல இருந்து எனக்கு ஒரு டவுட் கூட இருக்கு. அதாவது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அரபிக் நாட்ல இந்த மாரி பண்டமாற்று முறைக்காக ஒரு பாதை ஒண்ணு ரெடி பண்ணாங்க. ஆனா சடனா என்னன்னு தெரியல அந்த பாதை எப்படியோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி பார்த்து கேட்க, ஹீரோயின் வந்துட்டு, "இங்க பாரு அந்த மாரி புக்கெல்லாம் நான் ஒண்ணுமே படிச்சதில்ல. எனக்கு அத பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது. நீ அமைதியா இருக்க முடிஞ்சா இரு. இல்லாட்டி கிளம்பி உங்க அப்பா கூட போய்க்கிட்டே இருடா" அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லியிருந்திருப்பா. ஆக்சுவலி இந்த இடத்துல ஜாக் சொன்ன கொஸ்டின நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அரபிக்ல ஏதோ ஒரு வழி ஒண்ணு அதாவது பாதை ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ஒரு இஷ்யூனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு போக போக பார்க்கலாம். ஸோ இப்படி அங்க பேசிட்டே இருக்க, அந்த இடத்துக்கு குடுகுடுன்னு லட்டு ஓடியாந்துர்றான். ஓடியாந்து ஹீரோயினி கிட்ட பேசிட்டே இருக்க, அவனோட நிழல் இருக்குதுல்ல, அதாவது அவனோட ஷேடோ அது வந்து அவனோட ஒரிஜினல் இது அப்படியே தெரியுது. இந்த விஷயம் நம்ம ஜாக் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. மேபி அவனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கலாம். மேபி என்னன்னு தெரியல. போக போக பார்க்கலாம். ஸோ கட் பண்ணா அப்படியே பாட்டிமாவ காட்டுறாங்க. ஸோ இவங்க காலங்காத்தால எங்கேயோ டிப்பு டாப்பா கிளம்பி அவங்களுக்கு ஹை ஹீல்ஸ் போட வரமாட்டேங்குது. இருந்தாலும் எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா ரெடியாயி போயிட்டுருக்க. நடக்க கூட தெரியல ஒழுங்கா. விழுந்து விழுந்து தான் போறாங்க பாட்டிமா. ஸோ இப்படி ஒரு வழியா தத்தி தவறி ஏதோ ஒரு கடைக்குள்ள போயர்றாங்க. ஸோ அங்க போய் பார்த்தா ஆர்டர் பண்ணி தான் அதாவது நம்மளே ஓனா தான் செல்ஃப் ஆர்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ அங்க போயி அங்க ஜூஸ் ஏதோ வேணும் போல. எப்படி ஆர்டர் பண்ண
என்னன்னு தெரியாம இந்த காஃபி எல்லாமே இருக்கிற எல்லா பாட்டியுமே ஒண்ணொண்ணா டபக்கு டபக்கு டபக்குன்னு எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நமக்கும் இந்த மாரி தான் இருக்கும். புதுசா ஏதோ ஒரு கடைக்குள்ள போய் நமக்கு அது தெரியலன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே நானும் அமுக்கி விளையாண்டுருப்பேன். மேபி நீங்க யாரா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த மாரி பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு சாய் வந்துர்றா. ஸோ சாய் வந்து இந்த மாரி எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ அழகா ஆர்டர் பண்ணி குடுத்துட்டு இருப்பா. ஸோ இப்படி இவங்க 2 பேருமே சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினி வெளியில நின்னு பார்த்துட்டு இருப்பா. அதாவது பாட்டிம்மா எப்படி சாய் கூட இவ்ளோ ஹேப்பியா பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாரி பொறாமையா ஒரு மாரி காண்ல தான் பார்த்துட்டு இருப்பா. என்ன நம்ம கிட்ட பேசுறத விட சாய் கிட்ட நல்லா பேசுறாங்க அப்படிங்கிற மாரி பேசிட்டே இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துர்றான். என்ன இவங்க 2 பார்த்துட்டு இருக்க? எனக்கும் பசிக்குது. வா நம்ம 2 போய் உள்ள போய் சாப்பிடலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிருக்கனால, ஹீரோனி நீ வேணா போய் சாப்பிடுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹையான காட்டுறாங்க. அவன் வந்து அந்த ஏஞ்சலோட கண் எல்லாமே நம்ம ஹீரோ நோண்டி விட்டு போயிருப்பான்ல. ஸோ அத ரெடி பண்றதுக்காக உட்காந்து கஷ்டப்பட்டு பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டு, ஹீரோ உன்ன விடவே மாட்டேன். நான் உன்ன ஒரு வழியாக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி அவன் மேல இருக்கிற காட்ல ஒரு மாரி கத்திக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துலயே அதாவது இவன் ஒரு மாரி ஹேப்பியா வச்சிருந்த இடத்த ஹீரோ வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான்ல. ஸோ இவன் காட்ல இருப்பான். ஸோ ஹீரோ வந்து உட்காந்து அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹையான் வந்துர்றான். வந்துட்டு, "இங்க பாரு என்னோட வீட்ட நாஸ்தி பண்ணது மட்டும் இல்லாம, நீ இப்ப வந்து ஒண்ணுமே தெரியாத மாரி வந்து உட்காந்து கேம் விளையாண்ட்டு இருக்கியா? உன்ன இருடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சடனா ஹீரோ மேல ஏதோ மேஜிக் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிர்றான். அதாவது பார்க்கறதுக்கு ஒரு மாரி தண்ணியா இருக்க மாரி இருக்கு. அந்த மாரி ஒரு பிளேஸ். ஆக்சுவலா அது வேற எதுவுமே கிடையாது. இந்த சரக்கு பாட்டில் இருக்குதுல்ல, அதுக்குள்ள போய் தான் 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே மாத்தி மாத்தி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ நீயா நானான்னு பார்த்துரலாம்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹயானும் சரி, ஹீரோவும் சரி மாத்தி மாத்தி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. எங்க சரக்கு பாட்டிலுக்குள்ள 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. அங்க இருக்க தண்ணி எல்லாமே மேல மேல மாத்தி ஊத்திக்கிட்டு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்றான், அந்த தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுறான். ஸோ ஹயான் வந்து அவனோட ரெக்க வந்து எல்லாம் விரிச்சுட்டு பறந்து தானே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த அதாவது அந்த தண்ணிக்குள்ள விழுந்து அவனோட விங்ஸ் எல்லாமே ஒரு மாரி கோல்ட் ஆக ஆரம்பிச்சது. இவனுங்க 2 பேரும் ஃபைட் பண்றங்காட்டிக்கு அந்த பாட்டிலே ஒரு மாரி ஷேக் ஆக ஆரம்பிச்சுருது. ஸோ இப்படி ஒரு வழியா ஹயான வந்து ஹீரோ வந்து வின் பண்ணிருவான். அதாவது அவன பிடிச்சு தண்ணிக்குள்ள நெளச்சு விட்டு அவனோட பறக்க முடியாம பண்ணிடுவான். ஸோ எப்படியோ நீ தோத்து போயிட்ட தானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா நானும் எங்கனோ டிவி ரிமோட் கடிச்சுக்கிற மாரியே இருக்கு. ஸோ இப்படி நெனச்சுட்டே இருக்க ஹீரோயினி வந்து நான் எப்படி அதாவது அவளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் நடந்துச்சுல்ல. ஒரு விஷயம் வந்துட்டு போச்சுல்ல. ஸோ அத பத்தி இவ யோசிச்சுட்டு அவளோட ஷால் எடுத்து ஒரு மாரி பர்தா மாரி போட்டுட்டு, இந்த மாரி தான் நான் இருந்தேன் அங்க உள்ளுக்குள்ள அந்த விளக்குக்குள்ள நான் இப்படிதான் இருந்தேன். என்னவா இருக்கும்? ஒரு வேள பாஸ்ட்ல ஏதாவது நடந்திருக்குமா? அப்படிங்கிற மாரி இவ பத்தி யோசிச்சுட்டே இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹயான் இருக்கான்ல, அவன் வந்துடுறான். வந்தவன் ஹீரோயினிய பார்த்துட்டு, "அதாவது நீ வந்து உன்னோட 2 விஷயம் கேட்டுட்ட. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நீங்க 2 பேரும் அதாவது 983 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு கண்டிப்பா தெரியணும் தானே? வேணா நீ என் கூட வா. என்ன நடந்துச்சுன்னு நான் எல்லாத்தையுமே உனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன்." அப்படிங்கிற மாரி ஹயான் சொல்ல, ஹீரோயினிக்கு என்ன டவுட்ன்னா, ஒரு வேளை இவன் வந்து ஹீரோவ பத்தி நம்மகிட்ட தப்பு தப்பா எல்லாத்தையுமே சொல்லிருவானோ? அப்படிங்கிற மாரி ஒரு டவுட் ஹீரோயினிக்கு இருக்கும். ஸோ அதனால, "இல்ல நான் வர முடியாது. நீ எனக்கு ஒண்ணும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லிடுவா. ஹயான் வந்துட்டு, "இல்ல கவலைப்படாத நான் உண்மைய மட்டும் தான் எப்படி இருந்தாலும் சொல்லுவேன். நீ ஹீரோவ எப்படி அவன் ஹீரோ எதுக்கு உன்ன கொல்லணும்னு இருக்கான். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் தானே. ஸோ வா என் கூட" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினி "இங்க பாரு மரியாதையா இங்கேருந்து போயிரு. இல்லன்னா நான் ஏதாவது பண்ணிடுவேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி ஒரு மாரி டெரரா பேசிட்டு இருக்க. ஹயானும் விடுற மாரி தெரியல. ஹீரோயினிக்கு ஒரு கப்புக்கு அப்புறம் டென்ஷன் ஆயிருது. என்ன பண்ண ஆரம்பிச்சுறா, அங்கிருந்து ஒரு கட்டைய எடுத்து ஹயானோட மண்டையில டமால்னு அடிச்சுட்டு போயிருவாளா. ஸோ இந்த இடத்துல ஹயான் அடி வாங்குனங்காட்டிக்கு நம்ம பட்டு இருக்காள, அவளுக்குமே கன்னத்துல பலார்ன்னு ஒரு அடி விழுந்திருக்கும். "ஏய் என் முதலாளி எங்கேயோ பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு போலடா" அப்படிங்கிற மாரி லட்டு கிட்ட சொல்ல, லட்டு வந்துட்டு "அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஹயான் எவ்வளோ சக்தி வாய்ந்தவரு. அவள அடிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஒருவேளை ஹீரோ கீது அடிச்சிருப்பாரோ" அப்படிங்கிற மாரி லட்டுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். "சரி, சரி இரு நாங்க எங்க ஹீரோ என்ன பண்ணான்னு போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி இவன் போய் இமேஜின்லயே போய் பார்த்துட்டு வரா. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான், எப்பயும் போல உட்காந்து பயங்கரமா சின்சியரா கேம் விளையாண்டுட்டு இருந்திருப்பான். ஸோ லட்டு வந்துட்டு ஹீரோ ஒண்ணும் அடிக்கவே இல்ல. அப்ப யாரு வந்து ஹயான அடிச்சிருப்பா? ஒருவேள ஹீரோயினியா இருப்பாளோ? சரி என்னன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு லட்டு அங்கருந்து கிளம்பி போயிருப்பான். ஸோ கட் பண்ணா அடுத்த நாள் வந்துட்டு லட்டு வந்து ஹீரோயினி கிட்ட பேசலான்னு வர, கரெக்ட்டா அந்த இடத்துல ஏதோ ஒரு 2 ஆஃபீசர் வந்திருப்பாரு. இவ பயங்கரமா வந்துட்டு, "இங்க பார்த்தீங்களா தேவையில்லாம எதுக்கு போய் ஹயான் எல்லாம் அடிக்கிறீங்க? பார்த்தீங்களா ஹயான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். போச்சு போச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு, "டேய் கொஞ்ச நேரம் வாய மூடுறா. நீயே போய் என்ன மாட்டி விட்டுருவ போல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வேற எதுக்கோ வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா அந்த ஆஃபீசர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ மாரி ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு பொண்ணோட ஃபோட்டோ காமிச்சு, இந்த மாரி இந்த பொண்ண நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த பொண்ணு வந்து மிஸ் ஆயிட்டா. நீங்க மேபி இந்த பொண்ண பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி அந்த 2 ஆஃபீசர் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருப்பா. ஆக்சுவலி அவ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு முடி மாரி இருக்கு. அதாவது ஒரு பிளட் வச்ச ஒரு முடி மாரி ஏதோ இருக்கு. ஸோ இது வந்து
அதாவது அந்த 5 பேத்துல ஒருத்தன் இருப்பான்ல, அந்த அந்த மானம் கூட அக்செப்ட் பண்ணான்ல, அவன் வந்து முன்னாடி ஒரு டைம் இண்டிகேட்டர்ல உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருப்பான்ல. ஸோ அந்த இண்டிகேட்டர்ல பிளட்டோட இந்த முடி வந்திருக்கும். ஸோ ஹீரோனி எதுக்கும் என்னவா இருக்கும்னு தெரியலன்னு சொல்லி சாம்பிள் எல்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பா. இப்ப அவளுக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அந்த பொண்ண இவன் தான் கொன்றுப்பானோ அப்படிங்கிற மாரி ஒரு டவுட் வந்து ஹீரோனிக்கு பயந்திருக்கும். அவன் தான் அந்த பொண்ண கொன்னுட்டு ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைச்சு ஹீரோனி வந்து ஒரு மாரி கன்ஃபார்மே பண்ணியிருந்திருப்பா. ஸோ அதனால தான் அந்த பிளட் இதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பா. அப்படியே யாரோ ஒரு வீட்ல காட்டுறாங்க. யாரோ இறந்துட்டாங்க போல. அங்க இருக்க பாடி எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துல ஹயானும், பட்டு வந்திருப்பாங்க. ஸோ பட்டு வந்துட்டு, "இங்க பார்த்தீங்களா, இவ்வளோதான் மனுஷங்களோட வாழ்க்கை. எவ்வளோ சீக்கிரம் இறந்து போயிட்டாங்க பாத்துங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்க, "ஆமா, ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட. நேத்து நீங்க யார்கிட்டயாவது அடி வாங்குனீங்களா முதலாளி?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹயான் சொல்றான், "ஆமா, ஹீரோயின் இந்த மாரி என்ன அடிச்சுட்டா." அப்படிங்கிற மாரி சொல்லி சொல்லுவானா. ஸோ இத கேட்கிற பட்டு வந்துட்டு, அதுல ஒரு மாரி ஷாக் ஆகாம, "சரி, சரி ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. புள்ளைங்க கையால அடி வாங்குறதுக்கெல்லாம் ஒரு விதமான ராசி வேணும்." அப்படிங்கிற மாரி அவ சொல்லியிருப்பா. ஸோ கட் பண்ணா ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த கேம் விளையாடுற செட்டர்ல உட்காந்து பயங்கரமா சின்சியரா கேம் விளையாண்டுருப்பான். அதுவும் எப்படி 2 பேர் விளையாடுற கேமா, இவன் ஒரே ஆளா உட்காந்து 2மே விளையாண்டுருப்பானா. கரெக்ட்டா அந்த குட்டி பையன் ஒருத்தன் விளையாட வருவானா, அவன் வந்துட்டு, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? 2 இடத்துல நீயே விளையாண்டுருக்க." அப்படிங்கிற மாரி சொல்லி சொல்ல, ஹீரோ வந்துட்டு, "இங்க பாரு, இந்த உலகத்திலேயே எனக்கு நிகர் நான் மட்டும் தான். என்னோட போட்டியாளர் நான் மட்டும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாரி பில்டப் பண்ணி கேம் விளையாண்டுருக்க, அந்த குட்டி பையன் டென்ஷன் ஆகுறான். "இங்க பாரு, எவ்ளோ வயசாயிடுச்சு. கொஞ்சமாவது பொறுப்புன்னு ஒண்ணு வேணும். கொஞ்சமாவது உனக்கு ஏத்த மாரி நடந்துக்கோடா. டேய் தம்பி சொன்ன பேச்சு கேளுடா." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் ஹீரோக்கு, "என்னது தம்பியா? அப்பனா சரி அண்ணா, நீ சொல்றது எல்லாமே நான் செய்யறேன்." அப்படிங்கிற மாரி இவனும் சேர்த்து கலாய்ச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம லட்டு பையன் வந்தாராம். ஸோ வந்துட்டு, "முதலாளி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஹயான் இருக்கான்ல, அவன வந்து நம்ம ஹீரோனி அடிச்சு போட்டா." அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோனி என்ன பண்ணான்னு தெரியல. ஏதோ ஒரு பெரிய இத வச்சு ஹயான போட்டு ஒரு டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு, இந்த ஹீரோனி கம்முனே இருக்க மாட்டா. ஏதாவது ஒரு பிரச்சனையில இழுத்து விட்டுட்டே இருப்பா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு, ஐய்யய்யோ! இவங்க பிரச்சனை இல்ல. எனக்கு இது சோறு செய்யாம விட்டுற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அறக்க பறக்க வீட்டுக்கு போய் பாட்டிம்மாகிட்ட, "ஆமா இந்த மாரி எனக்கு சாப்பாடு செஞ்சீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டிம்மா வந்துட்டு, "அதெல்லாம் இருக்கு. வேணா போய் கொட்டிக்க போ." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ இத கேட்ட பிறகு தான் ஹீரோக்கு, "அப்பாடா நல்ல வேளை நமக்கு சாப்பாடு செஞ்சுட்டாங்க." அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு தெரியாது போ." அப்படின்னு பாட்டிம்மா சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி அவளோட ஷெட்யூல் படி இன்னைக்கு அந்த தண்ணிக்குள்ள போவால்ல, அதுக்கு போயிருப்பா. ஸோ போனவ என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ வேணுக்குனே அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க்க வந்து ரிமூவ் பண்ணிர்றா. அதாவது உயிர விடுறதுக்காக போயிர்றா. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு மாரி கோல்டன் ஷேட்ல வந்து, "இங்க பாரு, அவ்ளோ சீக்கிரம் நீ ஒண்ணும் உன்னோட உயிர விட முடியாது. ஏன்னா உன்ன கொல்றதுக்கு உன்ன வந்து என்னால மட்டும் தான் கொல்ல முடியும். ஸோ நீ இப்ப கண்டிப்பா உயிரோட தான் இருந்தாகணும். ஏன்னா நான் தான் உன்ன கொல்லுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்க மாட்டி விட்டு எப்படியோ ஒரு வழியா காப்பாத்திட்டு இருப்பா. ஸோ இப்படி ஒரு பக்கம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சாங்கல்ல அந்த லேடி, அந்த லேடியோட வாழ்க்கை ரொம்பவே பயங்கரமா மோசமா போயிட்டுருக்கும். அதாவது நம்ம நார்மலா இருக்கும்போது ஹேப்பியா தான் இருக்கும். நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படும்போது இத விட நெறைய பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாரி இந்த ஆன்டிக்கும் நெறைய இஷ்யூ வர, பொண்ணு வந்து ரொம்பவே ஒஸ்ட்டா மாறியிருப்பா. அவ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. காலேஜ் போறதில்ல. ஒரு மாரி அவ வாழ்க்கைய ரொம்பவே அழிச்சுட்டு வருவாளா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவ எங்க இருப்பா அப்படிங்கிற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆன்டிமா போய் பாக்க, அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துட்டு சரக்கு அடிக்க, தம் அடிக்க, கேம் விளையாட அப்படின்னு சொல்லிட்டு அவ லைஃபவே ஒரு மாரி எப்படி சொல்றது? தொலைச்சுட்டா ஒரு மாரி ஒரு மாரி தரக்கட்டு, ஒரு மாரி தருதலையே போயிருப்பா. ஸோ இத பாக்குற ஆன்டிமாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்குமா. ஒரு கட்டத்துக்கு பிறகு செம காண்டாயி அவ பொண்ண போய் அடிக்கலாம்னு சொல்லி அடிச்சிருப்பா. ஸோ அந்த பொண்ணுக்கும் அவளுக்கும் நெறைய ஃபைட் நடந்திருக்கும். ஸோ கட் பண்ணா அப்படியே அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோ கூப்ட்டுருப்பாங்க. அதாவது இந்த மாரி என்னோட 3வது விஷயம் என்னன்னு நான் கேட்க போறேன் அப்படிங்கிற மாரி அந்த ஆன்டி ஸ்டார்ட் பண்ணும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோ, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நீங்க இந்த 3வது விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மாரி தான் ஒருத்தர் வந்து ஒரு வரம் கேட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 வாரத்த நான் அவருக்கு குடுத்துட்டேன். ஆனா 3வது வாரம் கேட்கறதுக்கு முன்னாடி அவரு ஒரு 10, 15 வருஷமாவே அத கேட்காம வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வரம் என்னன்னு என்கிட்ட கேட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா முதல் 2 வாரத்துக்கு முன்னாடி அவரு கஷ்டப்பட்டாரு. ஆனா அந்த 2 வாரத்த நான் குடுத்த பிறகு அத விட அதிகமாவே கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதனால அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஸோ அதனால 3வது வாரத்த ரொம்ப பார்த்து தெளிவா பழையபடி இருந்த வாழ்க்கைக்கே என்ன கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிற மாரி அவரு கேட்டாரு. ஒரு சின்ன விஷயத்த ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, அத விட பெரிய விஷயத்த ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாரி உங்களோட 3வது வார்த்த கொஞ்சம் பார்த்து தெளிவா கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். ஸோ இதையெல்லாம் கேட்கிற அந்த ஆன்டி வந்துட்டு, என்னோட 3வது விஷ் இதுதான் அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்கறாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி ஒரு குட் நியூஸ் சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட சேனல்ல 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அது மட்டும் இல்லாம நம்மள கமெண்ட்ல வந்து நம்மளோட Instagram லிங்க் குடுக்குறேன். மறக்காம அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாட்டா! பை பை.